எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் வித் லவ் சனா வினீத். ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் தாங்க பண்ண போகிறோம். வெறும் 2 பொருளை வச்சுட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் எனக்கு இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ இந்த கண்டென்ஸ்டு மில்க், அதுக்கு அப்புறமா கோகோ பவுடர், இது 2 வச்சுட்டு நம்ம அந்த ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு பேனில் வந்துட்டு கண்டென்ஸ்டு மில்கை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நான் வந்துட்டு இண்டக்ஷனில் பண்ண போகிறேன். நம்ம கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இண்டக்ஷனில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஃபஸ்ட்டே நம்ம அந்த பேனில் வந்துட்டு இந்த கண்டென்ஸ்டு மில்கை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா நமக்கு வந்துட்டு சீக்கிரமாக அடி பிடிச்சிரும், கீழே வந்துட்டு கருகி போயிடும். அதனால நம்ம ஃபஸ்ட்டு பேனில் வந்துட்டு இந்த கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி அந்த ஒரு டின்னில் வந்துட்டு பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ஆட் பண்ணிட்டேங்க. அதை ஆட் பண்ணினதுக்கு அப்புறமா நல்லா நம்ம வந்துட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணின அப்போ இருந்து நம்ம வந்துட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இண்டக்ஷன் வந்துட்டு நார்மலாகவே சீக்கிரம் ஹீட் ஆயிரும், அதனால ரொம்பவுமே அடி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு கைவிடாமல் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஈவன் கேஸில் பண்ணும்போதும் நமக்கு வந்துட்டு அடி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் ஒன்ஸ் நம்ம ஆட் பண்ணின உடனேயே நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அப்படி இல்லாட்டினா அந்த கருப்பாக அதில் வந்துட்டு ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் மேலே வந்துட்டு அது மேலே பபிள் மாதிரி ஃபார்ம் ஆகுங்க. அதுதான் நமக்கு வந்துட்டு கணக்கு. அந்த டைமில் வந்துட்டு நம்ம இந்த கண்டென்ஸ்டு மில்கை வந்துட்டு கீழே இறக்கி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பபிள் வந்துட்டு மேலே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுங்க. அந்த டைமில் நம்ம இறக்கி வச்சுட்டு இதுக்கு அப்புறமா கொஞ்சம் நம்ம இதை ஆற விட்டுட்டு இது கூட வந்துட்டு நம்ம கோகோ பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பபிள் வந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் வந்துட்டு நம்ம அந்த கோகோ பவுடரை வந்துட்டு சலிச்சுக்கலாம். ஏன் இப்படி நம்ம சலிக்கிறோங்கன்னா, அது நம்ம அப்படியே டைரெக்டாக போட்டோம்னா அந்த லம்ஸ் எல்லாம் வந்துட்டு மிக்ஸ் ஆகாது சரியா. ஸோ இப்படி சலிக்கும் போது அந்த ஃபைன் பவுடர் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது அது ஈவனாக நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம இப்படி சலிச்சு போடுறோங்க. நம்ம இப்படி இந்த கோகோ பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதை நல்லா அந்த ரெண்டும் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு கோகோ பவுடர் வந்துட்டு எல்லாமே ஒட்டுக்கா நீங்கள் ஆட் பண்ணாமல் பேட்சாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கோகோ பவுடர் வந்துட்டு அந்த கண்டென்ஸ்டு மில்க் வந்துட்டு க்ரீமியாக இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கெட்டியாகிற அளவுக்கு நம்ம கோகோ பவுடர் ஆட் பண்ணணும். அதை வந்துட்டு நான் 2 பேட்சாக வந்துட்டு இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஆட் பண்ணுன்னா நமக்கு அளவு தெரியும். கோகோ பவுடர் வந்துட்டு அதிகமாக போகாமல் நம்மளுக்கு அளவு தெரியறதுக்காக தான் இந்த 2 பேட்சாக. ரொம்ப வந்துட்டு தண்ணி மாதிரி இருக்காமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு ஸ்பூனில் எடுத்து நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த பதம் தெரிகிற அளவுக்கு நம்ம கோகோ பவுடரை வந்துட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வந்துட்டு இதை நம்ம வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ண போகிறோங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு பவுல், அப்படி இல்லாட்டினா நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரேயில் வந்துட்டு அதை மாற்றிக்கலாம். நம்ம கீ இல்லாட்டி பட்டர் வந்துட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு உங்களுக்கு இதை காமிக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பவுலில் வந்துட்டு இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணும்போது ஒரு தட்டத்தில் தாங்க நான் வந்துட்டு இதை ஆட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணினேன். ஏன்னா வந்துட்டு நம்ம சிங்கிள் பீஸாக கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்குன்னு. நம்ம டைரெக்டாக வந்துட்டு இந்த பவுல் இல்லாட்டி கப்லேருந்தே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இதை இப்படியே வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம சிங்கிள் பீஸாக வேணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ட்ரே அப்படி இல்லாட்டி தட்டத்தில் நம்ம வந்து கீ இல்லாட்டி பட்டரை வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை வந்துட்டு அதில் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரீஸ் பண்ணும்போது கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குங்க. ஸோ இது வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணுற கணக்கு தான் நமக்கு முக்கியம். நம்ம வந்துட்டு ஃப்ரீஸ் வந்துட்டு கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா ஃப்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அது நல்லா வந்துட்டு கெட்டியாக இருக்கும். அப்படி இல்லாட்டினா வந்துட்டு அப்படி நம்ம ஃப்ரீஸ் டைம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக வச்சிட்டோம்னா அது வந்துட்டு நல்லா உருகிருங்க. நமக்கு ஒரு சாக்லேட் அப்படி இல்லாட்டினா நமக்கு எடுத்து கடித்து சாப்பிட்ற பதத்துக்கு வராது. அதனால் நல்லா நம்ம டைம் கொடுத்து ஃப்ரீஸ் பண்ணணும்.
ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு ஈஸியாக வந்துட்டு கட் ஆயிரும். அதுக்கு மேலே இந்த கோகோ பவுடர் வந்துட்டு நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்கறக்கு அப்படிங்கிறதுனால அதே கோகோ பவுடர் வந்துட்டு சலாடை வச்சுட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம கட் பண்ணும்போது இந்த மாதிரி தாங்க வரும். நம்ம இன்னுமே நல்லா டைம் கொடுத்து ஃப்ரீஸ் பண்ணும்போது இன்னுமே வந்துட்டு நமக்கு நல்லா கெட்டியாக வரும். அண்ட் எஸ், அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.